guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த winter glow makeup look தான் பார்க்க போறீங்க. இது ரொம்ப அப்படியே glowy-ஆன லுக் இல்ல, அதே சமயம் matte லுக்கும் கிடையாது. Correct amount of glow and monochromatic look, purple eyes and purple lips, dark lips. என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரே டோனில் போயிருக்கேன். நீங்கள் இந்த கலர் லிப் தான் போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது போடலாம். பட் எனக்கு வந்து இது போல்டு கலரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். வின்டர் மேக்கப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் உள்ள நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சென்னையில் அதிகபட்சம் வின்டர் வந்து இதுதான், மார்கழி மாதம் மட்டும்தான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த ஒரு ரூமில் கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு ஏசியை போட்டுட்டு நான் வின்டர் சீசனில் இருக்கிறத நானே நினச்சிக்கிட்டு இந்த மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மஃப்லரும் என்கிட்ட இருக்குது சூப்பராக. ஸோ எஸ், நானும் இப்போ ஒரு ஸ்னோ சீசன் வின்டர் சீசனில் இருக்கேன். பட் எனக்கு வந்து பிடிச்ச கிளைமேட் சம்மர் தான், அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அதே சமயம் நான் சம்மர் வந்தால் புலம்பவும் செய்வேன், ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு. ஆனால் என்னால் வந்து வெயில் தாங்குற அளவுக்கு குளிர் தாங்க முடியாது, அதுதான் உண்மை. பட் எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும், இந்த டிசம்பர் கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஒருத்தரையும் நோட்டிஃபை ஆகும் நான் வீடியோ போகும்போது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டாக் த்ரூ மேக்கப் வீடியோ தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஜாலியாக பேசிகிட்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஸ்கின் வந்து வின்டர் டைமில் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் உங்கள் ஸ்கின் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆக உங்கள் ஸ்கின் டைப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். திருப்பி சம்மர் டைமில் திருப்பி ஆயிலியாக மாறிடும், அது வேறு விஷயம். பட் வின்டர் டைம்னு வரும்போது கிளைமேட் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் நம்ம ஸ்கின் பொறுத்த வரைக்கும். ஸோ என் ஸ்கின் பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக அண்ட் ஆயிலி ரெண்டுமே மாறி மாறி வரும். ஸோ இப்போ வின்டரில் என் ஸ்கின் வந்து எங்கேயுமே ஆயிலியாகவே இல்லை, ட்ரையாக இருக்குது, பயங்கர ட்ரையாக இருக்குது. அண்ட் வின்டர் கிளைமேட் சேஞ்ச் வர வர பிரேக் அவுட்ஸும் வருது. ஏன்னா திடீர்னு நமக்கு ஸ்கின் வந்து ஆயிலியாகவே இருந்துட்டு திடீர்னு ட்ரையாக ஆயிடுச்சுன்னா ஸ்கின்க்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன ஆகணும், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பிரேக் அவுட்ஸ் வின்டரில் வருது வந்து சகஜம்தான். என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் எப்போவுமே சானிடைசர் போடுவேன் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எஸ்பெஷலி மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணுவோம், ஸ்கின்னில் தான் அப்ளை பண்ண போகிறோம், கையால் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கிரைலன்லேருந்து டே க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக்கப்புக்கு கீழேயும் நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாய்ஸ்சரைசர். கண்ணு கீழே லிட்ஸில் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் பை த வே நெயில் பாலிஷ் வந்து மேப்ளின் கலர் ஷோலேருந்து என்ன ஷேடு, மோல்டன் மெரூன் 702, செம கலர், வின்டருக்கு சூப்பரான ஒரு கலர். இது கலர் ஷோ லிப்ஸ்டிக், கலர் ஷோ நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேப்ளின்லேருந்து. ஸோ அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, முடிச்சாச்சு. அடுத்தது லிப்ஸ், அதையும் நம்ம கண்டுக்காமல் விட முடியாது. எனக்கு கொஞ்சம் டிண்டடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால நான் மேப்ளின்லேருந்து இந்த பேபி லிப் பாம் விவிட் பீச் அப்படின்ற ஒரு ஷேட், இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் லிப்ஸில். அதனால் உங்களுக்கு டிண்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கோங்க. ப்ளஸ் நான் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் அண்ட் இந்த ஸ்கார், எனக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, அந்த காலத்தில் வந்து பழைய படத்துலலாம் திருடங்களாம் வந்து மாறு விஷயம்னு சொல்லிட்டு மறு வச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, முன்னாடி பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, இப்போ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட் கைஸ், பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பிம்பிள்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருமே அழகு தான். உங்களுக்கு ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னா ரொம்ப அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், பட் எனக்கு முன்னாடி இருந்ததுக்கு இதெல்லாம் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஸோ டச் ஷூட் ஃபஸ்ட்டு வாய் சுற்றி, ஸ்காரில், கண்ணு கீழே, டார்க் சர்க்கிள்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த கரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இப்போ பிம்பிள்ஸ் கலர் நான் லைட்டாக எடுத்துகிட்டு விரலில் நான் அது மேலே அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஸ்கார், அதனால ஓகே கைஸ். இப்போ உங்களுக்கு டைரக்ட் ஆக்டிவ் பிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கப் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை போட்டே ஆகணுன்ற டைமில் ப்ராடக்டை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க, இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுருங்க. இப்போது கண்ணு கீழே, ஸ்பாட்ஸில் மட்டும் போட்டுக்கிறதுக்கு நான் மேப்ளின் ஃபிட்மி கன்சீலர் மீடியம் ஷேடில் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபுல்லாக கிடையாது, ஒன்லி அந்த ஸ்கார்ஸ், ஈவன் அண்டர் ஐஸில் கூட லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப லைட்டாக தான் அதே ப்ரஷ்ஷை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ கன்சீலர் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நகராது. நீங்கள் ஸ்வேர்ல் பண்ணிங்கன்னா ரவுண்ட் மோஷனில் போனீங்கன்னா நகரும். அதனால நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே. ஓகேவா? இப்போ நம்ம கன்சீலர் போட்டு முடிச்சாச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நம்ம வின்டர் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் க்ரீம்ஸ் லெஸ் பவுடர். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் ஆல்ரெடி ரொம்ப ட்ரையங்காக இருக்கும். அதில் நம்ம பவுடரை போட்டு மேலே போட்டோம்னா கேக்கியாக இருக்கும். ஸோ நிறைய பவுடரை குறைச்சிட்டு நிறைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் maybelline fitme ஃபவுண்டேஷன், இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஸ்கின்னில் டாட் பண்ணிக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ளூ ஹெவன்ல இருந்து. உப்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? நான் நல்லா டேம்ப் பண்ணிட்டேன் கைஸ் ரன்னிங் வாட்டரில். இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நைஸ். கலர் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. நான் ஏன் maybelline fitme சூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இது மேட் அண்ட் போர்லெஸ் இருந்தாலும் ரொம்ப மேட்டிஃபைங்காக ஆக்காது ஸ்கின்னை. நல்ல ஒரு டூவி சாட்டின் ஃபினிஷில் இருக்கும். ஐங்காக இருக்குது அது உங்கள் ஸ்கின்னில் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து நம்ம ஹைலைட்டிங் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக அதை நான் விடவே மாட்டேன். எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் ஹைலைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நான் இந்த maybelline இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிமைண்ட் கன்சீலர் லைட் ஷேட் எடுத்துகிட்டு டைரெக்டாக நான் கண்ணுக்கு அண்ட் சென்டர் பாயிண்ட்ஸ் நம்ம எங்கே யூஸ்வலாக ஹைலைட் பண்ணுவோமோ அதை நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்து ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கான்டூரிங் கூட வந்து லைட்டாக க்ரீம் ப்ரான்சிங் பண்ணிக்க போகிறேன். க்ரீம் கான்டூரிங் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வார்ம் டோண்டாக இருக்கிறதுனால நான் கான்டூரிங் யூஸ் பண்ண முடியாது. இது ப்ரான்சராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப லைட்டாக கைஸ், ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து ஜஸ்ட் இந்த ப்ரான்சரை யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மூக்குக்கிட்டே சைடில். இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த wetnwildbeauty ஃபோட்டோ ஃபோக்கஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸில் டைரெக்டாக செட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி, ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நான் இப்படி ஸ்கின்னில் டேப் பண்ணிக்க போகிறேன். டூயி ஃபினிஷ் வேணுமோ அங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஃபுல் ஃபேஸில் போட்டால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ எனக்கு அது வேண்டாம். ஸோ அதனால் நான் வெறும் ஸ்பாஞ்சில் மட்டும் போட்டு நான் இதை எப்படி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கன்சீலர் மட்டும் செட் பண்ணிடலாம். என்ன தான் நம்ம வந்து க்ரீஸ் ஆகாத கன்சீலர் போட்டாலும் அது ரிஸ்க், எப்போவுமே செட் பண்ணியே ஆகணும். நான் ஃபுல் ஃபேஸில் செட் பண்ண போகிறதில்ல, அண்டர் ஐஸில் மட்டும் செட் பண்ண போகிறேன். அண்ட் எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் கார் இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த coverfxோட லூஸ் செட்டிங் பவுடர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப்புக்கு முன்னாடி ஐப்ரோஸ் நான் குவிக்காக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபாஸ்ட் ஆர்டர் போட்டுடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, missclaireலேருந்து வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில். ஆஸ் யூஷுவல் நம்ம ஐப்ரோ சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஐ மேக்கப்புக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் நிக்ஸோட ஐபேஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஐபேஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள்கிட்ட கன்சீலர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றா தான் வேலை செய்யும். என்கிட்ட ஐபேஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஐபேஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சிமிலர் லுக்கை கொண்டு வரலாம். ஐபேஸ் போட்ட உடனே கொஞ்சம் பவுடர் எடுத்து செட் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து என்ன ஆகும், சம்டைம்ஸ் பிளெண்ட் ஆகாது. சில மேக்கப்புக்கு வந்து நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஐ மேக்கப்புக்கு. பட் இன்றைக்கி நான் செட் பண்ண தான் போகிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ஆங்குலர் ஒரு லுக் வரணுங்கிறதுக்காக டேப் போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி ஃபுல்லாக மேட் ஐ ஷேடோ வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுகர் பிளெண்ட் த ரூல் ஐ ஷேடோ கோட எடுத்துக்க போகிறேன். இதிலேருந்து நான் ஃபஸ்ட்டு இந்த லைட் ஸ்கின் டோன் ஷேட் இதை எடுத்துகிட்டு இந்த ப்ரஷில் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துக்க போகிறேன்.
இந்த க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். செகண்டாக நான் என்ன அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் அதே பேலட்டில் இந்த பிங்க் கலர் அதே ப்ரஷ் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். எக்ஸஸை டேப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் கலருக்கு மேலேயே அதுக்கு மேலேயே நான் இந்த கலரை அப்ளை பண்ணிக்க போகிறேன். லைட்டாக, அதாவது நான் ப்ரஷ் எங்கே பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள், எண்டில் பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது இப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது எனக்கு. இப்போது என்ன பண்ண போகிறேன், அதனால் இன்னொரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே பேலட்டில் இருந்து இந்த டோன் கலர் இருக்குல்ல, இந்த மாதிரி கோரலிஷ் பிங்க் புது பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து நான் இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த க்ரீஸ் கலர் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு மேலே லைட்டாக தெரிகிற மாதிரி. அண்ட் இப்போ லிட்லேயும் நம்ம மேட் கலர் ஐ ஷேடோஸ் போட போகிறோம். நம்ம இப்போ ஷிம்மர் போடும்போது நமக்கு ரொம்ப வேலை இருக்காது, ஃபிங்கர் வச்சு போட்டுடலாம், இல்லை ப்ரஷ்ஷை டேம்ப் பண்ணி போட்டுடலாம். பட் நம்ம மேட் ஷேடோஸோட மட்டும் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய பிளெண்டிங் பண்ண அவசியம் இருக்கும். பண்ண வந்துடும். ட்ரை பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக மேட் ஐ ஷேடோ வச்சு பண்ணுறது. ப்ரஷ்ஷை கீழே போட்டேன். லிட் ஷேடில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் மார்ஃபி ஜாக்லின் ஹில் பேலட் எடுத்துகிட்டு ஃப்ரேம்டு அப்படின்ற ஒரு ஷேடோ இங்கே இருக்கு பாருங்கள், என்னோட டிஷர்ட் கலர் தான். ஸோ அதை நான் இந்த மாதிரி ஃப்ளாட் ஃப்ளஃபி ப்ரஷில், க்ரைலனோட ப்ரஷ் இது. ஸோ இதில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன் பிக்மெண்ட்டை. லிட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அப்பர் லேஷ் லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படியே கார்னர்ஸ், அப்படியே இன்னர் கார்னர். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் நான் பவுடர் வச்சு செட் பண்ண சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மேட் ஐ ஷேடோஸோட ஒர்க் பண்ணும்போது பவுடர் வச்சு செட் பண்ணிடுறது எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா இல்லாட்டி பிளெண்ட் ஆகாது உங்களுக்கு சரியாக. அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் ஒர்க்கும் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கலர் க்ரீஸில் போட்டோம்ல, அதுக்கு மேலே நான் போகிறது கிடையாது, அது கீழே மட்டும்தான் நான் இருக்க போகிறேன். ஸோ நான் இப்படி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஹார்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு, இது பிளெண்டடாக இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில், உங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்தாலும் அது பிளெண்ட் பண்ணாது. ஸோ பிளெண்டிங் ப்ரஷ் கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சர்க்குலர் மோஷனில் போயிட்டு பிளெண்ட் பண்ணலாம். லிட் ஏரியாவில் மட்டும், நாட் இந்த க்ரீஸ். உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்ட் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து இன்னொரு லேயர் ஆட் பண்ணுங்கள். பட் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், அப்படியே ஒரேடியாக ஆட் பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், க்ரீஸில் இதை எடுத்து, அதாவது அதே இதை யூஸ் பண்ண பிளெண்டிங் ப்ரஷ்ஷே தான், அதை எடுத்துகிட்டு நான் க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கு எல்லாமே ஒரே கலராக இருக்குது, இப்போ தெரியுது பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ க்ரீஸில் இதை நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடும் முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா, பிளெண்டடாக சூப்பராக வந்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஐ மேக்கப்பை டாப்பில் முடிக்கிறதுக்கு கலர் எசன்ஸ்லேருந்து சூப்பர் எக்ஸ்டெண்ட் ஐலைனர் போட போகிறேன். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். கார்னரில் லைட்டாக இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே விங்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். விங்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாப் லேஷஸ் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், கீழே கண்ணு உள்ளே முடிச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக தெரியும், இல்லைன்னா அரைகுறையாக இருக்கும். ஸ்மோக்கி ஐஸ், எஸ்பெஷலி ஸ்மோக்கி ஐஸ்க்கு கம்ப்ளீட்டடாக பண்ணுறதுக்கு கண்ணு உள்ளேயும் பண்ணி தான் ஆகணும், நோ அதர் வே. கண்ணில் வந்து நான் இப்போ நைக்கோட ராக் த லைன் காஜல் வைக்க போகிறேன். லேஷஸ் வந்து அமேசான்லேருந்து வாங்கினது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, அழகாக வால்யூம் தருது. ஸோ இப்போ நான் இது வந்து வாட்டர் லைன் கண்ணு உள்ளே வைக்க போகிறேன். லேஷ் லைனில் நான் இந்த கண்ணில் லிட்டில் போட்டேன்ல ஃப்ரேம்டு, அதே ஷேடோ எடுத்துகிட்டு போட போகிறேன். க்ரீஸில் ஒரு கலர் போட்டோம்ல, கோரல் கலர், அதே பிளெண்டிங் ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன், ப்ளோன் அவுட் லோவர் லேஷ் லைன் மாதிரி. இப்போ பாக்கி ஃபேஸை முடிச்சிடலாம். ப்ளஷ்க்கு வந்து பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த வாட்டர் டிண்ட், இது ஆக்சுவலி லிப் அண்ட் சீக் டிண்ட் ஃபேஸ் ஷாப்பில் இருந்து, இதை தான் நான் இன்றைக்கி ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன்.
ஏன்னா நான் பவுடராக மேலே போட போகிறது கிடையாது. ப்ளஷ்ஷை நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக சாஃப்ட் டிண்ட்டாக இந்த மாதிரி சென்டர்ஸில் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓகே, என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்டும் பண்ணிக்க. டிண்ட் யூஸ் பண்ணால் அழகாக தெரியும் பாருங்கள், நேச்சுரலாக அழகாக தெரியுது. பற்றி தான் இந்த சைட்லேயும் இந்த மாதிரி மூக்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் தானே போடுவோன்னு கேட்கலாம் நீங்கள். ஆமாம், கண்டிப்பாக. பட் வின்டர் சீசனில் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ரோஸி க்ளோ கிடைக்கிறதுக்காக நான் இங்கே எப்படி மூக்கில் போட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். நிஜமான நீங்கள் வின்டர் சீசனில் ஸ்னோ இருக்கிற ஏரியா இல்லை டெல்லியில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே மூக்கு ரெட் ஆகிடும். பட் நம்ம சென்னையில் ஆகாது, அதனால இந்த மாதிரி க்ரீம் டிண்ட்டை போட்டு ஆக்கிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரான்சர்லாம் போட போடல, அதுக்கு தான் ஃபஸ்ட்டே க்ரீம் கான்டூரிங் லைட்டாக பண்ணிட்டேன். ஹைலைட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கு வந்து நான் பவுடர் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டிங் பவுடர், மெகா க்ளோ ஹைலைட்டிங் பவுடர். இது வந்து ப்ரெஷஸ் பெட்டல்ஸ் அப்படின்ற ஷேடில் இருக்குது. இதை வந்து நான் இந்த மாதிரி ஃபேன் ப்ரஷில் எடுத்துகிட்டு ஹையஸ்ட் சீக் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டேயும் லைட்டாக போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் மேட் ஐஷேடோ வைக்கிறதுனால நான் வந்து லைட்டாக இந்த ஹைலைட்டர் எடுத்துகிட்டு ப்ரௌ போன்லேயும் இன்னர் கார்னர். லாஸ்ட் ஸ்டெப் லிப்ஸ்டிக். இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு வந்து நான் மேப்ளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக். போல் லிப் தான் போகணுன்னு இல்லை, இந்த மாதிரி டிண்டட் லிப் பாமோட நீங்கள் விட்டுடலாம். இது அப்படியே அழகாக தான் இருக்குது. பட் நம்ம இன்னொரு ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகணும் எப்போவுமே. ஸோ அதுக்கு நான் வந்து 230 ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷேட் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக லைன் பண்ணிக்கலாம் லிப்ஸை. அதுக்கு நான் லாக்மிலேருந்து ஆக்கரண்ட் லிப் லைனர் எடுத்து லைட்டாக லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்ஸ்டிக் முடிச்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மேக்கப், டார்க் லிப்ஸ், டார்க் ஐஸ். எஸ் கைஸ், உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, take care, bye and advance happy Christmas.